அடுத்ததாக 15வது கணக்கு. முத்து சிவா என்ற கூட்டாளிகள் முறையே 7:3 என்ற விகிதத்தில் லாபம் பகிர்ந்து வந்தனர். அவர்கள் பாலா என்பவரை 1/5 கூட்டுக்கு சேர்த்தனர். பின்வரும் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுடைய புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதம் கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது 2 கூட்டாளிகள் இருக்காங்க, முத்து சிவா. அவங்களுடைய பழைய லாப விகிதம் 7:3. பாலா என்ற புதிய கூட்டாளியை கூட்டாண்மையில் சேர்க்க போகிறாங்க. அவருக்கு 1/5 கொடுக்கறது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. இப்போ கீழே சொல்லக்கூடிய எல்லா நிலையிலையுமே நம்ம என்ன பண்ணணும், புதிய லாப விகிதத்தையும் தியாக விகிதத்தையும் கணக்கிடணும். இப்போ முதலாவதாக பாலா அவருடைய பங்கை பழைய கூட்டாளிகளிடமிருந்து சமமாக பெற்றிருந்தால், இரண்டாவதாக புதிய கூட்டாளி அவருடைய பங்கை பழைய கூட்டாளிகளிடமிருந்து பழைய லாப விகிதத்தில் பெற்றிருந்தால், மூன்றாவதாக அவர் முத்துவிடமிருந்து 3/20 பங்கும் சிவாவிடமிருந்து 1/20 பங்கும் பெற்றிருந்தால், நான்காவதாக அவர் தன் பங்கை முத்துவிடமிருந்து முழுமையாக பெற்றிருந்தால். இப்போ 4 சுச்சுவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது முத்துவும் சிவாவும் பழைய கூட்டாளி 7:3 விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வர்றாங்க. பாலா என்பவரை 1/5 கூட்டுக்கு சேர்க்குறாங்க. இப்போ 4 சுச்சுவேஷன் கொடுத்துருக்கு, 4 நிலைகள் கொடுத்துருக்கு. இப்போ பாலா அவங்ககிட்ட இருந்து பழைய கூட்டாளியிடமிருந்து சமமாக பங்கை பெற்றிருந்தால் எப்படின்றத பார்க்கணும். புதிய கூட்டாளி அவருடைய பங்கை பழைய கூட்டாளியிடமிருந்து பழைய லாப விகிதத்தில் பெற்றிருந்தால் என்ன புதிய லாப விகிதம் அப்படின்றதையும் பார்க்கணும். முத்துவிடமிருந்து 3/20 சிவாவிடமிருந்து 1/20 பெற்றிருந்தால் எவ்வளவு புதிய லாப விகிதம்ன்றதையும் பார்க்கணும். இப்போ கடைசியாக முத்துட்ட இருந்து மட்டும் அவர் முழுமையாக தன்னுடைய பங்கை பெற்றிருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு புதிய லாப விகிதம் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். முதலாவதாக பாலா அவருடைய பங்கை பழைய கூட்டாளியிடமிருந்து சமமாக பெற்றிருந்தால், இப்போது 3 காலம் முத்து சிவா பாலா அப்படின்னு சொல்லி 3 காலம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பழைய லாப பகிர்வு வீதம் 7:3, முத்துக்கு 7 சிவாக்கு 3. அதாவது 10 ரூபா லாபம் கிடைச்சா 7 ரூபா முத்துக்கு, சிவாக்கு 3 ரூபா. இதுதான் பழைய பங்கு. 7/10 3/10. இப்போ முதலாவதாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாலா அவருடைய பங்கை பழைய கூட்டாளியிடமிருந்து சமமாக பெறுகிறார். அப்போது அவருடைய பங்கு 1/5 கணக்கில் கொடுத்துருந்தாங்க. இந்த 1/5ல் பாதியை முத்துட்டருந்து வாங்குறாப்புல, மிச்சம் பாதியை சிவாட்டருந்து வாங்குறாப்புல. அப்போ 1/5 × 1/2 1/10. அப்போ முத்துட்டருந்து வாங்குறது 1/10. அதே மாதிரி சிவாட்டருந்து வாங்குறது எவ்வளவு, 1/5 × 1/2. அப்போது 1/10. 1/10 முத்துட்ட இருந்தும் 1/10 சிவாட்ட இருந்தும் வாங்குறாப்புல. இப்போது புதிய பங்கு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், பழைய பங்குலேருந்து தியாகத்தை கழிச்சோம் அப்படின்னா, தியாக விகிதத்தை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், புதிய பங்கு கிடச்சிரும். அப்போ பழைய விகிதம் 7/10, தியாக விகிதம் 1/10. அப்போது புதிய விகிதம் முதலாவது கூட்டாளிக்கு அதாவது முத்துவிற்கு 6/10. இரண்டாவது கூட்டாளி அதாவது சிவாவினுடைய பழைய பங்கு 3/10, அவருடைய தியாக விகிதம் 1/10. அப்போது அவருடைய புதிய பங்கு, சிவாவினுடைய புதிய பங்கு 2/10. மூன்றாவது கூட்டாளி அதாவது புதிய கூட்டாளி பாலாவினுடைய புதிய லாப பங்கு விகிதம் 1/5. 1/5 நம்ம எப்படி சொல்லலாம், இவங்க எல்லாருமே 10ல் இருக்காங்க பகுதி. அப்போது அதையும் 10 ஆக்கணும், என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். பகுதி விகுதி இரண்டையும் 2ஆல் பெருக்குங்க. அப்போ 1 2ஆல் பெருக்குனா 2 மேலே போட்டுருங்க. 5 2ஆல் பெருக்குனா 10, அதை கீழே போட்டுருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 2/10 ஆயிடுச்சு. அவரும் ஈக்குவலாக வந்துட்டார். அப்போது 6/10 2/10 2/10 இதுதான் புதிய லாப விகிதம். இதை சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் 6:2:2 சுருக்கணும் அப்படின்னா
3:1:1. அதாவது 5 ரூபாய் லாபம் கிடைத்தால் முதலாவது கூட்டாளி முத்துவிற்கு 3 ரூபாயும், இரண்டாவது கூட்டாளி சிவாவிற்கு 1 ரூபாயும், மூன்றாவது கூட்டாளி புதிய கூட்டாளி அதாவது பாலாவிற்கு 1 ரூபாயும் என்னது லாபத்தில் பங்கு கொடுக்கணும். அதான் இதுக்கு அர்த்தம். அடுத்தது